வணக்கம் நண்பர்களே. நிறைய இடங்கள்ல இந்த கேள்வி கேட்கப்படுது. ஏன் அப்போ இருந்து அரசு வேம்பு, இந்த அரச மரம் வேப்ப மரம் இருக்கிற இடத்துல போய் வழிபாடு செய்யுங்க, அதுவும் அரசும் வேம்பு இருக்கிற இடத்துல பிள்ளையார் இருந்ததுன்னா அங்கே வழிபாடு செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னா பல வகையான விஷயங்கள் நம்மகிட்ட சொல்லுவாங்க. இந்த வேம்புங்கிறது அம்மன்னு சொல்லுவோம், அரசுங்கிறது குருன்னு சொல்லுவோம், குருச்சந்திர யோகத்தையும் ஏற்படுத்தணும்னு சொல்லுவோம். குருச்சந்திர யோகம் இருந்தால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் விளைகிறோம் இல்லையா, நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் விளைகிறோம் இல்லையா. நாம் எதை நோக்கி எந்த வழிபாட்டையும் அரசு வேம்பு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய விநாயகரை நோக்கி நாம் வழிபாடு செய்கிற போது மொத்த தோஷங்களும் விலகும் அப்படின்னா குருச்சந்திர யோகம் இருந்தால் விலகும். அப்போ இப்படி இருந்து நம்ம விலகிச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைச்சிருக்கும். குழந்தை இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண தடை இருந்ததுன்னா திருமண தடை விலகும், பொருளாதாரத்தில் மிக பேரும் போலும் வாங்குவோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். அதற்காகத்தான் அரசு வேம்பு இருக்கிற இடத்துல போய் நீங்கள் தொடர்ந்து 21 கிழமை 48 நாட்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்கிற போது நாம் எதற்காக எந்த வழிபாடை செய்தாலும் நம் ஜாதகத்தில் பிறவியில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீக்க பெற்று நம்முடைய வேண்டுதல் பலிதமாகும். நிச்சயம். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம்.